நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல, அதை நம்ம மற்றவங்கள்ட்ட கேட்கும்போது நம்ம எந்த விதத்திலும் நம்ம மதிப்பு குறைய போகிறதில்ல, மாறாக நம்மளோட அறிவு தான் வந்து அதிகரிக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, போன வாரம் நான் டியூஷன் சொல்லி கொடுக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. சார், நீங்கள் சொன்னீங்க சோலார் பேனல் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், ஆனால் ஏன் கல்குலேட்டரில் மட்டும் அந்த ஹெட்டிங்கில் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, ஏன் வேறு கலரில் இருக்குது, இதெல்லாம் என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு கேட்டிருந்தான். நிஜமாக சொல்கிறேன், நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். ஸ்டூடெண்டாக இருக்கும்போது எனக்கே அப்படி ஒரு கேள்வி வந்து தோணுதில்லை. அந்த பையன்கிட்ட நான் உடனே சொன்னேன், இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின், நான் அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக இதுக்கான முழு ரிசர்ச் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த பையனுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ அதே எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கும் கொடுக்க போகிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான புதிய வீடியோ இதை உங்களுக்காக. சோலார் பேனல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சோலார் செல்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, சோலார் செல் வந்து சோலார் பேனலோட மினி வெர்ஷன் சொல்லலாம். லைட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு ஃபோட்டோ வோல்டேக் செல் தான் வந்து சோலார் செல். ஓகே, இதை விட இன்னும் டீட்டெயிலான விளக்கம் கொடுக்குறேன். சோலார் செல் வந்து ஒரு வகையான எலக்ட்ரானிக் டிவைஸ், செமிகண்டக்டர் மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கு. இந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல் வந்து யூஸ்வலாக வந்து சிலிக்கான் தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் மெட்டீரியலோட ஸ்பெஷல் என்னன்னா, டெம்பரேச்சர் அதிகரிக்கும் போது அதோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் இன்க்ரீசஸ் ஆகும். இப்படி ஒரு சின்ன சோலார் செல்ஸ்லாம் ஒன்று சேரும் போது தான் ஒரு பெரிய சோலார் பேனலே வந்து உருவாகுது. சின்ன பசில்ஸ்லாம் ஒன்று சேர்க்கும் போது ஒரு பெரிய ஒரு இமேஜ் மாதிரி வருதுல, அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ சோலார் பேனல்னால் என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு வரலாம். ஜெனரலாக சொல்லணும்னா 3 கலரில் இருக்குது, பிளாக், ப்ளூ அண்ட் ப்ரௌன். நான் இந்த ப்ரௌனுக்கான விளக்கத்தை கொடுத்துட்றேன். அதாவது கல்குலேட்டரில் நீங்கள் பார்க்குற ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் கிடையாது, அது வந்து ஒரு சோலார் செல், ஒரு சின்ன வெர்ஷனில் இருக்கிற ஒரு சோலார் பேனல்னு சொல்லலாம். ஸோ இந்த சோலார் செல் வந்து எந்த மெட்டீரியலால் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமார்ஃபஸ் சிலிக்கான். ஸோ இந்த அமார்ஃபஸ் சிலிக்கானுக்கு வந்து பவர் வந்து ரொம்ப தேவைப்படாது, ரொம்ப மினிமலான பவர் தான் தேவைப்படும். ஏன்னா கல்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதுக்கு வந்து பவர் வந்து ஒரு மெர்க்குரி செல்லில் தான் வந்து பாய்ப்பாங்க. ஒரு சில கல்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா ஐதர் சோலார் செல்லால் மட்டும் இருக்கும், இல்லைனா வெறும் மெர்க்குரி செல்லால் இருக்கும், இல்லைனா இந்த ரெண்டோட சேர்ந்ததாக இருக்கும். அதாவது சோலார் செல் அண்ட் மெர்க்குரி செல்லால் சேர்ந்த ஒரு கல்குலேட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஆஃபீஸ் கல்குலேட்டராகவும் பார்க்கலாம், சயின்டிஃபிக் கல்குலேட்டராகவும் இதை பார்க்கலாம். ஸோ இந்த பிளாக்கும் ப்ளூவும் பார்த்தீங்கன்னா ஏன் பிளாக் அண்ட் ப்ளூ கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்கான விளக்கத்தை கொடுத்துட்றேன். பிளாக் கலரில் வந்து எந்த மெட்டீரியலில் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, மோனோ கிறிஸ்டலின் சிலிக்கானில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதே வந்து ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா பாலி கிறிஸ்டலின் சிலிக்கானில் மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கு. மோனோ கிறிஸ்டலின் சிலிக்கான் இது என்ன ப்ராப்பர்ட்டிஸை கிரியேட் பண்ணுதுன்னா, ஒரு பிளாக் கலர் ப்ராப்பர்ட்டிஸை கிரியேட் பண்ணுது. பிளாக் கலர் கருப்பு நேச்சுரலாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டோட அப்சார்ப்ஷன் வந்து அதிகரிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து எப்பவுமே பவர் அதிகமாக இருக்கும். ஆனால் ப்ளூ கலரில் இருக்கிற இந்த பாலி கிறிஸ்டலின் சிலிக்கான் இது என்ன கிரியேட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்சி கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்கும் ப்ளூவும் கம்பேர் பண்ணும்போது பிளாக்குக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து ஒரு 1 to 2% வந்து அதிகமாக இருக்குது ப்ளூவோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் பிளாக்குக்கும் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். வந்து பிளாக்கோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துருவோம். பிளாக்கோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து ஸ்பேஸை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் அதோட சோலார் பேனல் வந்து ஸ்லீக்காகவும் இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக பிளாக்கோட சோலார் பேனல் வந்து அதிகமாக லாஸ்ட் லாங் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அதோட ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. பிளாக்கோட சோலார் பேனல் வந்து அதிகமான வேஸ்ட் வந்து உருவாக்கும். அது ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது அதிகமான வேஸ்ட் வந்து உருவாக்குறதுனால ஸோ இது வந்து அவ்வளோ என்வாயரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி கிடையாது. இப்போ ப்ளூ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ளூவோட சோலார் பேனல் வந்து அதிகமாக என்வாயரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து இது வந்து ஸ்லைட்லி சீப்பர் பிளாக்கோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் வந்து அதோட டிஃப்ரென்ஸு. இப்போ இதில் எது தான் பெட்டர்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் பிளாக் இஸ் பெட்டர். ஏன்னா எஃபிஷியன்சி ரேட் வந்து படி பார்த்தீங்கன்னா 1 to 2% வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இது வந்து என்வாயரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறதுக்கு வேணால் இது யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு டொமஸ்டிக் பர்பஸ், இப்போ ஹவுசிங் ஏரியாலாம் வந்து மோஸ்ட்லி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து க்ரீன் டெக்கில் போய்கிட்டு இருக்கு. எக்கோ மோட்டில் வீடு வந்து இப்போ அதிகமாக கட்டுறதுனால அதிகமாக வர வீடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளூ கலர் சோலார் பேனல் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ப்ளூ கலர் சோலார் பேனல் இஸ் மோர் என்வாயரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலார் கான்டிட் ஒரு சில வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோலார் கான்டிட்டோட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில வீட்டில் வந்து சோலார் பேனல் மட்டும் இருக்காது, ஆனால் அந்த கனெக்ஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து ப்ளூ வந்து டொமஸ்டிக் பர்பஸ் ஆகவும், பிளாக்குக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மேஸ் ப்ரொடக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க.